ஆண்டோரே சான்றோரே, பைபிளிலே குளிக்கும் பெண் பாத்ஷிபாவை உற்று பார்த்தார் அல்லவா தாவீது. 2 சாமுவேல் 11:2. டென்னிஷனின் ஆங்கில கவிதை கொடிவாவில் வரும் பீப்பிங் டாம்கள் போலவே, அதாவது உற்று பார்ப்போர் போலவே இன்னும் அநேகர் உலகில் உண்டு. அதாவது பிறந்த மேனியாய் பெண்களை பார்க்க துடிக்கும் ஆசை. உளநூல் படி பார்த்தால் இது ஓர் வாயரிஸ்டிக் டிஸார்டர். வள்ளுவர் உரைப்பார், மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பார் யாம் கண்டது இல். குறள் 1071. அதாவது தோற்றத்திலே மக்களை போல் இருப்பார், ஆனால் உண்மையிலே மிருகங்கள். அப்படிப்பட்ட ஒருவன் தான் கிரேக்க புராணத்திலே வரும் ஆக்கங்கட்ட ஆத்தையோன். குளித்து கொண்டிருக்கும் டயானாவை ஒளிந்து மறைந்து பார்த்தான். ஆனால் டயானா கண்டுவிட்டாள். உடனே அவனை சவித்து விட்டாள். எப்படி பாதி உடம்பு மானாகவும் பாதி உடம்பு மனிதனாகவும் ஆகிவிட. இப்போது மான் உடம்பை கண்டதுமே அவளது வேட்டை நாய் அவன் மீது பாய்ந்து அவனை நாராய் கிழித்து விடுகின்றது. நம் காலத்திலும் ஒரு டயானாவை கண்டோம். அதாவது ஆங்கில இளவரசர் சார்லஸ் கட்டியிருந்த டயானா. துயர் உருவோரை கண்டதுமே அனலிடும் மெழுகாய் உருகிடும் டயானா. அப்படிப்பட்ட நற்குணவதி இருக்கவே சார்லஸின் காதல் வேட்கை கிழவி கமில்லா மீது பாய்ந்தது. விடுவாளா டயானா? பதிலுக்கு பதில் அவளும் வேறொரு ஆடவனை காதலித்தாள். அதை மோப்பப்படுத்தி விட்டனர் பத்திரிகையாளர். புகைப்படம் எடுக்க விரைந்தனர். அவளோ அவர்களை கையில் பிடிபடாதபடி காரில் கடுகி பறந்தாள் காதலனோடு. கார் பறந்த வேகத்திலே விபத்து ஏற்பட்டு கார் அப்பளமாய் நொறுங்கி விடவே டயானா பிணம் ஆனாள். தேசத்தீர் இளவரசர் சார்லஸின் கள்ளக்காதலால் விளைந்த விபத்தை பார்த்தீர்களா? இயேசு அன்றே எச்சரித்தார், ஒரு பெண்ணை எச்சையோடு நோக்கி வந்து அவனும் அவளோடு ஏற்கனவே விபச்சாரம் பண்ணிவிட்டான் என்று. மத்தேயு 5:28. தேசத்தீர் நம் இதிகாசங்களிலே வரும் ஏகபத்தினி விரதன் ராமன் அல்லது பழைய ஏற்பாட்டு சூசை நமக்கு ஒரு முன்மாதிரி அன்றோ?